வணக்கம் நண்பர்களே, மாயாச்சினி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல புவனேஸ்வரியின் திட்டத்தை தவிடுபொடி ஆக்குறாங்க நம்ம மாயா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த துணி தைக்க கொடுத்த இடத்துல எல்லாம் போய் சொல்லி, நான் உங்களுக்கு நிறைய ஆர்டர் தரேன், இந்த துணியை தைக்காதுங்க, இந்த ஆர்டரை தைக்க கூடாது அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி பேரம் பேசி ஒதுக்கி தள்ளிடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து மாயாவுக்கும் சீனுக்கும் உதவ ஆரம்பிக்குது. நம்ம புவனேஸ்வரியால் ஒன்றும் பண்ண முடியலைன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா எல்லா துணிமணிகளையும் தச்சு முடிச்சாச்சு, பேக்கேஜ் ஆகி அனுப்பிட்டா போதும் அப்படின்னு அனுப்பக்கூடிய நேரத்தில் ஒரு பாமை தூக்கி காருக்கு வச்சு அந்த காரோடி கொளுத்தி எரிச்சிடலாம் துணிமணிகளைன்னு ஸ்கெட்சை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வைஷ்ணவி அருந்ததியோட நாட்டிய பள்ளியை நடத்திட்டு இருந்த அந்த வைஷ்ணவி நம்ம மாயாவுக்கு உதவுறாங்க. அவங்க சொல்லி கொடுக்காங்க. அந்த காரில் புவனேஸ்வரி பாம் வச்சுருக்கா, எப்படியாவது அந்த காரை ஆன் பண்ணிடாம தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சீனு காரை ஆன் பண்ண நிற்க நேரம் அதில் பாம் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணிடாத அப்படி துணி மணிகள் எல்லாம் கரெக்டாக எடுக்கவும் பாம் வெடிக்குது. நம்ம புவனேஸ்வரி வச்ச திட்டத்துக்கு தவிடுபொடியாக்கி அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அந்த இடத்துக்கு அந்த காலேஜுக்கு கேட்டபடி கோட்டை தச்சு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க ப்ராசஸை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதுக்கு பிறகு நம்ம மாயாச்சின்னு கடைக்கு பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த சைடு நம்ம புவனேஸ்வரி நம்ம போட எல்லா திட்டமும் தவிடுபொடி ஆயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல கேவலத்தில் வெக்கி தலை குனிகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் எப்படியாவது இந்த ஆர்டர்ஸை நம்ம கொடுத்த இடத்துலேருந்து வாங்கி 2 நாளைக்குள்ளே டார்கெட்டை முடித்து கொடுத்துடணும். நம்மளுக்கு அது பிறகு பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வரும். ஓஹோன்னு நம்ம தொழில் வளரப்போகுது அப்படின்னு மாயாவும் சீனுவும் கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வேட்டு வச்ச போல தான் வேட்டை தூக்கிட்டு வராங்க. நம்ம புவனேஸ்வரி அந்த கொடுத்துருக்க டெய்லர்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம புவனேஸ்வரி இதை தச்சு கொடுக்காதுங்க, உங்களுக்கு பல்க் ஆர்டர் ஒன்று தர போகிறோம், அதை தைங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இதை அட்வான்ஸ் பணம், அதுக்காக பணம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ரூபாயை கொடுத்து முடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் மாயாச்சிக்கிட்ட சொல்லுறாங்க, இந்த துணிகளை நாங்கள் தைக்க முடியாது, எங்களுக்கு பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் உங்களுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு தவறு தான், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம், இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயாவது தைக்க கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா என்ன 2 நாளில் கொடுக்கணும், இப்படி எல்லாத்தையும் சொல்ல வச்சுருக்கானா, திட்டமிட்ட சரியில்லை, நம்ம வேற யார் நம்மளுக்கு எதிரி, அந்த புவனா தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். சீனு இப்போ ஒரு வழி இருக்குது அப்படின்னு ஊர் மக்களோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. நம்ம மாயாவும் சீனும் ஊர் மக்கள் எல்லாரும் நாங்கள் தச்சு தரோன்னு வாங்கிறாங்க. அதோட வீட்லேயும் நம்ம ஜானகியம்மா, பத்மா, பார்வதி எல்லாரும் சிவா எல்லாருமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த குடும்பமும் ஊரை நம்ம மாயாச்சினுக்கு கை கொடுக்கும். அந்த டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணிடுறாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சீனு, நம்ம அந்த காலேஜுக்கு அந்த கோட்டை கரெக்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு பேக்கேஜிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. பேக்கேஜிங் பண்ணியாச்சு, எல்லா டார்கெட்ஸும் மாயாச்சினும் அச்சீவ் பண்ணியாச்சுன்னு நம்ம பார்வதி வாயை வச்சுட்டு இருக்காமல் நம்ம புவனா கிட்ட ஃபோனை போட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று நினச்சிங்க, ஆனால் இந்த மாயா தந்திரமான ஆள் வீட்லேயும் அந்த துணியெல்லாம் கொண்டு வச்சு ஒட்டுமொத்த குடும்பமும் மாயாச்சினுக்கு சப்போர்ட் பண்ணி உழைக்குது. அதே நேரத்தில் ஊர்லேயும் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து இந்த டார்கெட்டை முடித்து பேக்கேஜ் ஆகி வெளியே அனுப்ப போகிறா. இந்த மாயா பயங்கரமான ஆள், உங்கள் தில்லுமுள்ளெல்லாம் இதில் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம புவனேஸ்வரிக்கு கால் பண்ணி நம்ம மாயா கம்ப்ளீட் பண்ண விஷயத்த நம்ம பார்வதி சொல்ல நேரம் அப்படியே தலைக்கேறின புவனா கோபத்தின் உச்சியில் கொந்தளிச்சிக்கிட்டு, இதெல்லாம் சரிப்படாது, இவ பேக்கேஜை முடித்தாலும் அங்கே கொண்டு இவ சப்மிட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும், பாம் வைக்கும் அப்படின்னு அந்த காரில் எல்லா லக்கேஜையும் லோட் ஆக்குறாங்க. லோடாக்கி முடித்த உடனே அந்த காரில் பாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அதே நபர்கிட்ட அந்த டிரைவரை வசமாக பிடிச்சி காரை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த நபரே நம்ம மாயாவுக்கு கால் பண்ணி சொல்ல வைக்கிறாங்க. கார்
கார் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் மேடம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சீனும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண வராங்க. அப்போ தான் நம்ம வைஷ்ணவிக்கு இந்த புவனேஸ்வரி பாம் வச்ச விஷயம் எல்லாமே தெரியுது. மாயம்மா நம்மளுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்க நேரம் இந்த மாயா கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய விஷயம் இதில் நம்ம மண்ணலி தள்ளி போடக்கூடாது அப்படின்னு அந்த வைஷ்ணவி வந்து கை கொடுக்குறாங்க நஞ்சி விசுவாசத்தோடு நம்ம மாயாவுக்கு. இந்த பாருங்க மாயாமா, உங்கள் காரில் அந்த லோடாக்கி வச்சுருக்கீங்களா அந்த கோட்டு, அந்த காரில் தான் பாம் வைக்கிறதா பேசிக்கிட்டாங்க. பாம் கண்டிப்பாக இருக்குது, இது எல்லாம் புவனேஸ்வரியின் சதி தான் அப்படின்னு ஒன்று சொல்லி நேரம் நம்ம ஒரு ஆட்டோவை பிடிச்சி மாயாவும் வைஷ்ணவியும் ஓடி வராங்க. வந்து இந்த காரை ஸ்டார்ட் பண்ண இருந்த நம்ம சீனுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணாத, இல்லை பாம் இருக்குது, எல்லாம் புவனேஸ்வரியின் திட்டம் தான் அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க. புவனேஸ்வரிக்கு திட்டமா இல்லை காரில் பாம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் அப்படி உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லா லக்கேஜையும் அதுலேருந்து லோடை இறக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இறங்கி முடித்ததோட வந்து அந்த கார் அப்படியே வெடிக்குது, அந்த டிம்போ அப்படியே வெடிக்குது. ஒரு கட்டத்தில் அதிர்ச்சி. அதே நேரத்தில் இப்போ வைஷ்ணவி நீங்கள் வந்து காப்பாற்றுனா இப்போ என்னெல்லாமோ நடந்திருக்கோம், நாங்கள் இந்த ஆர்டரை கை கேட்டியும் கொடுக்க முடியாத லெவலுக்கு ஆகியிருப்போம், ஆனால் இப்போ நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, இதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. அதோட ஒரு வண்டியை பிடிச்சி நம்ம மாயாவும் சீனும் வந்து உங்களுக்கு சேர வேண்டிய ஆர்டரை நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து தூக்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து பாராட்டை வந்து பெறுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இதில் ஏகப்பட்ட லாபம். சீனு நம்ம உழைப்பு நம்மளை காப்பாற்றிடுச்சு, நம்மளை கைவிடலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன இது நம்ம என்னெல்லாமோ சதி செய்து இவ அந்த துணியை கொடுக்க முடியாத அளவுக்கு கொண்டு போனோம், ஆனால் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டாங்களே, இப்போ என்னடா பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா எப்படியாவது நம்ம இந்த 6 மாதத்தில் உழைச்சி முன்னுக்கு வரணும், என்ன இந்த கால் டாக்ஸியில் இருந்தால் வந்து முளைக்கிச்சு முன்னேற முடியாது, ஏதாவது ஒரு சுயதொழில் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம தனாவும் கதிரும் வந்து இந்த சைடு வந்து முயற்சிட்டு இருக்காங்க. நம்ம கதிரோட இறக்க மனசை பயன்படுத்தி வந்து ஃப்ரீயாக வந்து சிலவங்க காசு இல்லை அப்படின்னு வந்து சொன்னாலும் நம்ம கதிர் வந்து மன இறங்கி சரி இருக்கட்டும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல மனசு படைச்சவங்களாக தான் வந்து கதிர் இருக்காங்கன்னு சொல்லலாம். இது அதே நேரத்தில் எப்படியாவது வந்து எங்கள் அப்பா வந்து 6 மாதத்தில் முன்னேறி காட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. 6 மாதத்தில் முன்னேறி காட்டி அவருக்கு வந்து நான் பெருமை சேர்க்கணும், அவர் என் பொண்ணு தானா அப்படின்னு வந்து சொல்லணும், அந்த அளவுக்கு கொண்டு வரணும், கதிரை மருமகனா ஏற்றுக்கிடணும், கடவுளே நீ தான் வழிகாட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தனாவும் கதிரை வந்து முயற்சிக்கிறாங்க. பார்வதிக்கு செம கடப்பு, எவ்வளோ பெரிய ஆர்டரு, அதை வந்து மாயா வந்து அவளோட தந்திரத்தால் முடிச்சு கொடுத்துட்டா. இப்போ வந்து நல்ல பாராட்டையும் பெற போகிறா மாயா. ஆனால் நம்மளுக்கு என்ன கிடச்சி, இதை இழுத்து போட்டு செஞ்சு ஒரு இது கிடைக்கல, எல்லாமே இந்த புவனேஸ்வரிட்ட சொல்லியும் புவனேஸ்வரியும் கண்டுக்கிடாமல் விட்டுட்டா அப்படின்னு வந்து புவனேஸ்வரி மேலேயும் வந்து கோபத்தோட கொந்தளிச்சுக்கிட்டே கிடக்குறாங்க நம்ம பார்வதி. இவள்கிட்ட சொன்னேனே இந்த ஆர்டர் எல்லாம் மாயா அனுப்பிடுவா அப்படின்னு வந்து சொன்ன பிறவும் கண்டுக்கிடலை. இந்த புவனா என்னதான் பண்ணா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட தான் இருக்கிறாங்க நம்ம வணக்கம்.